ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளுடைய தலைமை மாறப்போகுது அப்படிங்கிற செய்திகள் தான் ரெக்கை கட்டி அடிக்குது. பாஜகவில் தேர்தல் முடிவுக்கு பிறகு தலைவர் மாற்றம் உறுதின்னு சொல்றாங்களே, உண்மைதானா அது? அமித்ஷா மோடி தமிழக சட்டசபை தேர்தலில் புறக்கணிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் பாய்காட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. பாஜக பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தெரிஞ்சுதான் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாடை டீல்ல விட்டாங்களா சார்? டீல்ல விட்டதுக்கு மெயின் காரணம் கொடுத்த பணம் ஒழுங்கா போய் சேரல. என்ன சார் சொல்றீங்க? பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா சார்? பெர்ஃபார்ம் பண்ணுவோம், தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். ஓகே, 1-2 மேல தேராதுன்றாங்க. திமுக தயவுல காங்கிரஸ் சிலது வெற்றி பெறலாம், அதிமுக தயவுல பாஜக வெற்றி பெறணும்னு கனவு கூட நினைக்காதீங்க. விஜய் எல்லாரும் ஓவரா ஹைப் ஏத்தி பேசுறாங்க. கிரவுண்ட் அப்படிதான் இருக்கா சார் விஜய்க்கு? இல்ல, விஜய் நம்ம சூறாவளின்னு நினைச்சோம், சுனாமியா மாறிடுச்சு. ஓட் வட்டிக்கு எழுதி போட்டாங்க. எலெக்ஷன் என்ன பற்றி கத்துவாங்க சார்? அந்த டஸ்ட்ல கார் டஸ்ட்ல பென்சில் சாக்க வச்சு எழுதி போட்டாங்க. ஓகே, எலெக்ஷன் என்னைக்கு பண்ணக்கூடாது. ஓகே, ஆமா, சின்ன பசங்க தான், விவரம் அறியாதவர்கள், முதல் தேர்தலில் பார்க்கக்கூடிய பசங்க. அரசியல்னா அரிச்சியோடே தெரியாது. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணு, விஜய் பெருசா பிரச்சாரத்துக்கு போல பல்வேறு இஷ்யூக்கள் அவர் மேல எழுப்புறாங்க. அதையும் மீறி அவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா அதுக்கு என்னதான் சார் காரணம்? எப்பவே நம்ம எனக்கு 3வது ஆல்டர்னேட் தேடுவாங்க. அந்த இடத்துல டக்குன்னு விழுந்தவர் அண்ணாமலை. எல்லாரும் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க, இளைஞர்கள், யூத் கீத்தெல்லாம். அண்ணாமலை பதவி விட்டு எடுத்த உடனே எல்லாம் பேக் அடிச்சாங்க. சார், அண்ணாமலை அடுத்து என்ன பண்ண போறாரு சார்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். தேர்தல் முடிஞ்சு சந்திக்கிறோம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அதுக்குள்ள நான் போக விரும்பல சார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகளுடைய தலைமை மாறப்போகுது அப்படிங்கிற செய்திகள் தான் ரெக்கை கட்டி அடிக்குது. குறிப்பாக பாஜகவில் இருந்து ஆரம்பிக்கிறேன். பாஜகவில் தேர்தல் முடிவுக்கு பிறகு தலைவர் மாற்றம் உறுதின்னு சொல்றாங்களே, உண்மைதானா அது? நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அமித்ஷா மோடி தமிழக சட்டசபை தேர்தலில் புறக்கணிச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் பாய்காட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், அமித்ஷா 2 இடத்துல பண்ணார், மயிலாப்பூரில் பண்ணார். மயிலாப்பூரில் கூட ஒன்றும் எதிர்பார்த்த அளவு கும்பல் வரல. அவங்க என்ன பண்ணாங்களாம், ரொம்ப கிளவராக அதிமுக தொண்டர்கள்லாம் அந்த அதிமுக துண்டு போடாமல் ஒரு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு அதிமுக தலைவர் என்கிட்ட சொன்னார். ஏன்னா அப்போ தான் பொதுமக்கள்னு காட்டுது. அதிமுக துண்டு அதிகமாக தெரிஞ்ச வச்சுங்க, ஒரு அமித்ஷா மாதிரி லீடர் கண்டிப்பாக தெரிஞ்சு போகணும். பாஜக யாரும் இல்லைன்னு, பாஜக துண்டு போனாட்டி கூட ஆதரவாளர்னு சொல்லிக்கலாம். ஆமாம். ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்குமா. ஆனால் அது ஒரு எந்த விதமான இம்பேக்ட் கிரியேட் பண்ணல. அமித்ஷால இன்டெலிஜென்ஸ் போயிட்டு தரும். மொத்தமே வந்ததில் 1000 பேர் தான் பாஜக கூட இல்லைன்ற மாதிரி, பொதுமக்கள் யாரும் இல்லை. அது இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அந்த சுற்று வட்டார நாளுக்கு நடைபாதிகள் வியாபாரிகள்லாம் அடித்து விரட்டப்பட்டதுனால, கோயிலுக்கு போடாமல் தடுத்ததுனால ஜனங்களுக்கு பாஜக மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அமித்ஷா தப்பு இல்லை. அவர் நாகேஸ்வரா பார்க்கில் பண்ணியிருக்கலாம், வேறு எங்கே லட்சில் பண்ணியிருக்கலாம், ஆழ்வார்பேட்டில் பண்ணிக்கலாம், ஸ்டாலின் பண்ண மாதிரி சாம்கோ கிட்ட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார். மயிலாப்பூர் என்பது ஹார்ட். சார், நீங்க சொல்ற எல்லா இடத்துலயும் மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு சார். லஸ்லி மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு, ஆழ்வார்பேட்லயும் மெட்ரோ. பீச் ரோட்ல பண்ணிருக்கலாமே. பீச் ரோட்ல மெட்ரோ ஒர்க்குன்னா அப்ப ஏதாவது ஒரு கிரவுண்ட் மாதிரி பிஎஸ் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. பிஎஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல 2000, 3000, 4000 பேர், 5000 பேர் வரலாம். பெரிய மைதானம் அது, 50 ஏக்கர் ஐ டோன்ட் நோ. ஆல்டர்னேட் சைட் கண்டுபிடிக்க ஒன்றும் கஷ்டம். இவங்க மயிலாப்பூர்லேயே வச்சுக்கணும்னால கோயிலுக்கு போக முடியாத கோவப்பட்டவங்க நடைபாதிக வியாபாரிகள் 2 நாளாக க்ளோஸ்டு. முந்தின நாளும் க்ளோஸ், அடுத்த நாளும் க்ளோஸ்டு. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட எப்படி பாஜக போடுவான்? பக்தர்கள்லாம் கோயிலுக்கு போடாமல் தடுத்தியாப்பாங்களே. அன்றைக்கி முக்கியமான டே வேறு, பிரதோஷமாக என்னமோ தெரியலாம், நான் ஷுர். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகி போச்சுன்னா, மோடி அமித்ஷா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் வெஸ்ட் பெங்காலில் போயிடுச்சு. மேற்கு வங்காளத்தில் முழு மூச்சு இறங்கிட்டாங்க. மோடி இந்த வாட்டி மேற்கு வங்காளத்தில் பிரச்சாரம் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலும் பிரச்சாரம் பண்ண மாதிரி நான் 50 வருஷம் அரசியல் அதில் பார்த்ததில்லை. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பிடிக்கணும். மேபி தமிழ்நாடு கைவிட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கலாம், யூ டோன்ட் நோ. அமித்ஷா சும்மா பேச்சுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணான்னு போயிட்டார். ஒரு 2 தொகுதி மட்டும் பண்ணிட்டு போயிட்டார். முதல்ல இருந்தே அமித்ஷா சொன்னாராம், இது கூட்டணி வேணும்னு கேட்டார். எல்லாம் வாசகம் தான் அவங்க பண்ணாங்க.
ஆனால் சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டில் வந்து டெல்லி தலைமை ஏமாற்றப்பட்டதாக லேட்டாக புரிய வச்சுட்டாங்க. ஓகே, நல்ல கேண்டிடேட் போடல, நல்ல சீட்டு வேறு வாங்கலை. 2 காரணம். நல்ல சீட்டு நல்ல வாங்கல. சீட்டு வாங்கலை. எல்லா திமுக அமைச்சர்களுக்கு எதிராக திருவண்ணாமலை வேலுக்கார போட்டால் எப்படிங்க முடியும்? வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் நீந்தி கரையேற சாத்தியமா? அது ஸ்டாலின் போட்டு யாராவது ஜெயிக்க முடியுமா? ஸ்டாலின் தொகுதி உதயநிதி சொல்லலாம் கொடுத்தா தொகுதியா அது வேஸ்ட்டு. அதெல்லாம் மைனஸ் பண்ணோம். எஃபெக்டிவாக தொகுதி பார்த்தீங்கன்னா 4-5 தொகுதி மேலே இல்லை. ஸோ 4 தொகுதிக்கோசரம் பிரதமர் உள்துறை அமைச்சர் வரணுமான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டு தப்பாக போனது காரணம் மத்திய பாஜக இல்லை, ஸ்டேட் பிஜேபி, சேம் பிஜேபி. அதுக்கு பியூஷ் கோயலும் ஓரளவுக்கு, ஒரு பியூஷ் கோயல் யாருன்னு தெரியாதவர். அவர் உடனே அவர் குட் கேண்டிடேட் நல்லா பேசுகிறார், ரைட் கை தட்டுறாரு, போயிட்டார். லோக்கல் தலைமை பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்காம விட்டுடுச்சு. ஓகே. ஸோ லோக்கல் தலைமை மாறப்படுவார் என்று ஒரு பேச்சு அடிபடுறது. ஏன்னா இவரே போக சொல்லலாம், இல்லை அவங்களே மாற்றலான்னு. அண்ணாமலை நேரத்துக்கு மறுபடியும் ஒரு வரா, திருப்பி ஆக்கியபை பண்ண வரா அப்படிங்கிறதுலாம் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். இல்லை அவரை ஆந்திராவிலேருந்து எம்பி ஆக்கி கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் உட்கார வச்சு அழைக்க பார்க்குறாங்களா தெரியாது. இப்படி ஏதாவது ஒரு மரியாதை கொடுப்பாங்க, ஸ்டேட் தலைமை கொடுக்கலாம். அது என்ன அவருக்கு கேட்பாங்க என்ன வேணும்னு. ஸ்டேட் தலைமை எடுத்தால் ஸ்டேட் தலைமை கொடுத்தாலும் திருப்பி, ஏன்னா நோட்டாலேருந்து 18 கொண்டு போயிட்டு 18 நோட்டாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ திருப்பி ஒரு 10வது கொண்டு போகிறோன்னு பார்த்தப்படலாம். ஆனால் அண்ணாமலை இந்த வாட்டி சொல்லலாம், என் தமிழ்நாடு என் கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள் தலையிடக்கூடாது. அதுக்குன்னா ஓகேனா ஓகே. பார்லிமெண்ட் தேர்தல் நான் சொல்ல கேண்டிடேட் தான் போகணும். நீங்கள் மேலே திணிக்கூட உங்கள் எனக்கு தெரியாமல் மேலே போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்த மாதிரி எம்பி பண்ணக்கூடாது. எங்கிட்ட பொறுப்பு விட்டுருக்கேன், நான் விஜய் உங்களுக்கு வேணும் 20 சீட்டு நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு பண்ணிட்டு வரலாம்னு தோன்றுறது. இது எல்லாமே வந்து மே 10க்குள்ளே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே. காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொடுத்து 10 நாள் ஆகிடுச்சு. ராஜினாமா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதை வந்து வெளியில் சொல்லலை. தேர்தலுக்கு பிறகு ராஜினாமா பண்ணிட்டார். அதனால தான் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், ராஜினாமா பண்ண போகிறேன். ஏன்னா பண்ணியாச்சுன்னு அவருக்கே தெரியும். மாணிக்கம் தாக்கூர் பேர் அடிபடுது. ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொன்னாங்க, மாணிக்கம் தாக்கூர் கூட சொன்னாராம் ராகுல் காந்தி, நீங்கள் வந்து எப்படி தமிழ்நாடு பாஜகவை திராவிட பாஜகன்னு சொல்கிறோமோ, திராவிட காங்கிரஸ் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஸ்டாலினே முதலமைச்சராக வந்தால் கூட எதிர்க்கும் குரல் பாஜக எதிர்க்கலையா? திமுகவும் அதிமுகவும் நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க, ஏன் ஜாலராக அடிக்கிறீங்க? ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக இருக்கணும், அப்போ தான் வளர்க்க முடியும் கட்சியை. ஒரு 2 தேர்தல் தோற்று போட்டால் பரவாயில்ல, பாஜக பாருங்கள் எப்படி பண்ணிது, வாக்கு எய்த்துது அப்படின்னு பாஜக சுற்றி காட்டி கொடுத்தாரு பேசினாலாம். ஸோ மாணிக்கம் தாக்கூரோட ஒரு பர்சனல் ஆடியன்ஸ் இருந்ததுனால ஜோதிமணி விட்டு கொடுத்துட்டாங்களாம், மாணிக்கம் தாக்கூரை வரட்டும்னு. ஓகே. கார்த்தி சிதம்பரம் அவருக்கு ரேஸ் ஓடுது. கார்த்தி சிதம்பரம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்டி டிஎம்கேனா மாணிக்கம் தாக்கூர் தான். ஸோ சசிகாந்த் செந்தில் ஆல்சோ ரேஸ் இருந்தார், இப்போ அவரும் லைட்டாக கேள்விப்படுறோம். ஸோ மாணிக்கம் தாக்கூர் அடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து காங்கிரஸை மீட்டெடுத்து, ஏன்னா காங்கிரஸில் சொல்லிக்கிற மாதிரி தலைவர் யாரும் இல்லைங்க. காமராஜர் மூவ் பண்ணார், வாழப்பாடி ராம்பூர், இந்த எல்லா காலெலாம் போச்சு. எப்படி பாஜகவில் யாரும் இல்லை அண்ணாமலை வந்தாரோ அது மாதிரி காங்கிரஸில் யாரும் போச்சு. வாழப்பாடிக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் யாரும் கிடையாது. அப்புறம் அப்படி இருந்தாங்க. ஸோ அங்கேயும் ஒரு நல்ல தலைமை, எஃபெக்டிவ் தலைமை ராகுல் ஆசைப்படுறாங்க தேவைன்னா மாணிக்கம் தாக்கூர் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. சத்தியமூர்த்தி பவனும் கமலாலையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குற லெவலுக்கு வந்துடுச்சுன்னா அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் தான் சொல்ல முடியும். ஓகே சார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தெரிஞ்சு தான் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாடை வந்து டீலில் விட்டாங்களா சார்? டீலில் விட்டதுக்கு மெயின் காரணம் வந்து கொடுத்த பணம் ஒழுங்காக போய் சேரல. என்ன சார் சொல்கிறீங்க? 20 கோடி ஏ சென்டருக்கு, பி சென்டருக்கு 15 கோடி, சி சென்டருக்கு 10 கோடின்னு, அதெல்லாம் 40 லட்ச ரூபா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கட்டிட்டாங்க. இது அஃபிஷியல் பேமெண்ட், இது வந்து செலவுக்கு, தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வ செலவு. ஆமாம், அதிகாரப்பூர்வ 40 லட்சம் அக்கௌண்ட்டில் கட்டி. இது வந்து கட்சி தலைவனுக்கு ஜிபேல பண்ண முடியும். கட்சி தலைவனுக்கு காஃபி, டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், வாட் எவர் கொடுக்கணும் பண்ணோம். இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு 10-15 பேர், 27 15 பேர், அந்த 20 கோடியில் வந்து 18 கோடியை அமுக்கிட்டாங்க. அமுக்கிட்டு தொண்டர்களுக்கு காசே கொடுக்கல. 2 நாள் 3 நாள் வந்தால் சில பேர் சொன்னாங்க வீட்டிலேருந்து தயிர் சாதம் கட்டி கொண்டு சாப்பிட்டுங்களேன் அப்படின்னாலும் எந்த சொல்லுங்க பண்ண டிஎம்கேல அப்படி இல்லைங்க. கரெக்டாக 8 மணிக்கு அட்டெண்டன்ஸ் வரணும். பேர் ராமசாமி, கிருஷ்ணமூர்த்தி, முரளி, இந்தா 1000 செலவுக்கு வாங்கிக்கோ, காப்பாடு டோக்கன், பக்கத்தில் ஹோட்டல் டோக்கன், சாப்பாடு, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், வேலை யாருமே குடிச்சாகவும் வேலை செய்கிறோம். ஏடிஎம்கில் அந்த மாதிரி தான். திராவிட கட்சிகள் தொண்டர்கள் வேலை செய்கிறதுக்கு காரணம், அண்ணா இருக்கும்போது சொல்லுவார் ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு இதெல்லாம் போஸ்ட் ஓட்டுவான்னு. அந்த அண்ணாவோட போச்சு. இப்போ திமுக கூட பணம் கொடுத்தா தொண்டர்கள் வேலை செய்யணும், ஃபுல் டைம் ஜாப் ஆகிட்டு அவனுக்கு. ஆமாம், நீங்கள் மட்டும் பண்ண எனக்கு வருஷம். இப்போ திமுக வேட்பாளர்லாம் படத்தை வாரி இறக்கிறாங்க, தொண்டர்களுக்கு வாரி இறக்கிறாங்க. வாட்பாளருக்கு அது வேறு விஷயம், அதுக்குள்ளே போக நம்ம தயாராக. கட்சிக்காரங்களுக்கு திருப்தியாச்சா ஜெயிக்க முடியும். பாஜக அது மிஸ்ஸிங்.
ஸோ கட்சிக்காரன் வேலை பார்த்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி தெரியும் அவனுக்கு. திமுகவுக்கு. திமுக இப்போ என்ன ஆகி போச்சு, பாஜக போட்டி போடுற தொகுதியில் பாஜக வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கல, அதிமுக வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கல, ஏன்னா கூட்டணி. அவன் என்ன பண்ணான், நைஸாக நினைன்னு எங்கே அதிமுக வேட்பாளர் போட்டி போடுறாங்களோ அங்கே அந்த தொகுதி வேட்பாளர் போயிட்டான். பாஜகக்காரன் என்ன பண்ணான், எங்கே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இப்போ அதிமுக பாஜக போயிட்டான். பாஜக அம்போன்னு விடப்பட்டது. நான் எல்லா தொகுதியும் சொல்ல, சில முக்கியமான தொகுதிகள் ஒரு 10-15 தொகுதிகள் அம்போன்னு விடப்பட்டது. ஆளே இல்லை. இதெல்லாம் மத்திய தகவல் போகாமல் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? டக்குன்னு போயிடுச்சு. ஓகே. அந்த கோவத்தில் தான் அதே மாதிரி காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திமுக கொடுத்துருக்கு, ஆனால் மெஜாரிட்டி செலவு நீங்கள் தான் ஏற்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. கட்சி தலைமை ஒன்றும் காங்கிரஸ் கட்சி தலைமை பேங்க்ரப்ட் ஆகி போச்சு. சிவகுமார் போட்டி தரல. ஸோ காங்கிரஸ் வேட்பாளர் திணறி போயிட்டாங்க. பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. பல பேர் வீடை விற்று வாசலை சில பேர் சொன்னாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுதுப்பா, ஜெயிப்பானா தெரியல, திமுக தேவையில் ஜெயிச்சா உண்டு அப்படின்னு திமுக மாவட்ட தலைவரிடம் சரணாகதி அடைஞ்ச காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதிகம். ஓகே. அவங்க கேட்கலாம், வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, ஏதோ போன வாரம் ஏதோ ஸ்டாலின் திட்டினீங்க, போன மாதம் ஏதோ என் கட்சியை திட்டினீங்க, அதிகாரத்தில் பங்கெல்லாம் அதெல்லாம் விட்டு சொல்லிட்டே கட்டி வச்சுட்டு வாங்க, செலவு பார்த்துக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன்னாங்க. ஓகே. சரணாகதி அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ராகுல் காந்தியில் போய் அவருக்கு அப்படியே மனசு, அவரை பற்றி கிரிட்டிசம் பற்றி வேற விஷயம், கட்சியை நல்லா வளர்க்கணும்னு தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஓகே. அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா சார்? பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். ஓகே. 1-2 மேலே தேராதுன்றாங்க. 25 வேட்பாளர் 20 வேட்பாளர் பகல் கனவு. திமுக தயவில் காங்கிரஸ் சிலது வெற்றி பெறலாம், அதிமுக தயவில் பாஜக வெற்றி பெறணும்னு கனவு கூட நினைக்காதீங்க. ஓகே. அது நடக்காத காரியம். ஸோ அப்படி அதிகமான சீட்டுகள் வரும். நான் காங்கிரஸ்காரன் கிடையாது, பாஜகக்காரனே கிடையாது. என்னுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் நம்ப தகுந்த வட்டாரங்கள் கேட்டதில் பாஜகவோட 1-2 சீட் அதிகமாக காங்கிரஸ் வருமே தவிர கம்மியாக போகாதுன்றாங்க. ஏன்னா திமுகனால பலம், காங்கிரஸ் பலம் இல்லை. திமுக பலத்தால ஜெயிக்க வைக்கலாம். ஓகே. சரி, என்ன சார் இந்த எலெக்ஷனுடைய ஒரு மேஜிக்கல் ஃபேக்டரா விஜய் இருக்காரு. விஜய் விஜயகாந்த் வாங்கினதை விட அதிக ஓட்டு வாங்குவாரு, மக்கள் நல கூட்டணியை வாங்கினதை விட அதிக ஓட்டு வாங்குவாரு. கிட்டத்தட்ட 20% அங்கிருந்து தான் விஜய் ஓட் பேங்கை ஆரம்பிப்பாருன்னு சொல்றாங்க. விஜய் எல்லாரும் ஓவரா ஹைப் ஏற்றி பேசுறாங்க. கிரவுண்ட் அப்படி தான் இருக்கா சார் விஜய்க்கு? இல்லை, விஜய் நம்ம சூறாவளின்னு நினைச்சோம், சுனாமியா மாறிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? எலெக்ஷன் டே இன்னைக்கு இந்த அலப்பற பண்ண பசங்க, ஐயோ. ஓகே. நான் போன பூத்தில் நான் ½ hour முன்னாடியே போயிட்டேன். ஓகே. நான் டேரெக்டாக போனேன், ஓட்டு போட்டு திரும்பி வர ஆள் இல்லை. ஓகே. நான் உட்காந்து பெஞ்சில் ஓகே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்பேன். ஓகே. ஒரு பையன் இப்படி கையில் வச்சுட்டு இருந்தான். ஓகே. விசிலான்னு கேட்டேன். ஓகே. புரிஞ்சா சரிண்ணா. ஓகே. எலெக்ஷன் கமிஷன் கத்துமே என்ன கேட்டால் நகத்தை கடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே. ஏடா இதெல்லாம் எங்கடா வந்தது உனக்குன்னு. ஓகே. எங்கள் தலைவர் ஜெயிக்கணும்பா, பெருசு ஓட்டு போடு விசிலுக்கு சொல்லிட்டு போனான். இப்படி கை வச்சுக்கிறான். அப்புறம் வெளியில் போலீஸார் பார்த்தேன், கார்லாம் தொடச்சிருந்தேன். என்னென்ன சார் இந்த பசங்க இதுக்கு எல்லா காரியம் வந்த வழியில் என்ன ராணி மயமே ஸ்கூலில் ஓட்டு சார், ஓகே, ஓட் ஃபட்டி எழுதி போட்டாங்க சார். எலெக்ஷன் என்ன பிடிச்சி கத்துவாங்க சார், அந்த டஸ்ட்டில் கார் டஸ்ட்டில் பென்சில் சாக்கை வச்சு எழுதிட்டு போட்டாங்க. ஓகே. எலெக்ஷன் என்னைக்கு பண்ணக்கூடாது. ஓகே. ஆமாம். இந்த மாதிரி வேலை சின்ன பசங்க தான், விவரம் அறியாதவர்கள், முதல் தேர்தலில் பார்க்கக்கூடிய பசங்க, அரசியல்னா அரிச்சியோடே தெரியாது. ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று விஜய். விஜய் நான் கூட கேட்டேன், விஜய் கிறிஸ்டின் ஆச்சு போல, என்னங்க என்ன தப்பு கிறிஸ்டின் அரசியல் போட்டி போட? நான் அப்படி சொல்ல, மைண்டில் இருக்கிறத பார்த்தேன்னு. ஜோசப் விஜய் என்னைக்கு சொன்னாரோ அவர் மதத்தை ஓப்பனாக ஒத்துக்கினாருங்க, அந்த மாதிரிலாம் தான் எங்களுக்கு வேணும். இந்து மதத்தை பேரை வச்சுன்னு கிறிஸ்டின் ஆகிறத விட கிறிஸ்டின் சொல்கிறது பெட்டருங்க. அவர் செக்குலர் எப்படி சொல்கிறேன்னு ஏன் முட்டி போட்டுன்னு போனார்ல, சாஷ்டாங்கமாக பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணார்ல, இன்னைக்கு திருச்செந்தூரில் போய் சத்திர சமாதானம் பண்ணார்ல, இதோட ஒரு செக்குலர் தலைவர் வேணுமாங்க? கிறிஸ்டினாக இருக்கிறதுனால அரசியலில் வரக்கூடாதுன்னு எந்த அரசியல் சட்டது? உனக்கு என்ன வயசுன்னு? 19. ஆனால் பாவி என்னண்ணா இப்படி கற்றுக்கணும் அரசியல்னு, எல்லாம் தலைவர் கற்றுக் கொடுத்தாருன்னு. அரசியல் விழிப்புணர்ச்சி வரதான் நம்ம சொல்கிறோமே, வந்துச்சு. ஓகே. அது நல்லதா கெட்டதாங்கிறத பற்றி நம்ம ஆர்கியூமெண்ட் போக தயாரில்ல. அரசியல் விழிப்புணர்ச்சி இளைஞர்களுக்கு வந்திருக்கு. ஓகே. அது எல்லாமே ஓட்டா மாறுமான்னு தெரியாது. என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அவர் எலெக்ஷன் பூத் போகும்போது அவர் பேரன் சொல்கிறானா, 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன் தாத்தா பாட்டு போடு, என்னத்துக்கடா போடணும், விசிலுக்கு போடு, விசில் ஊதிட்டு வா, அங்கே போய் அதை மாற்றிக்கிட்டு போட்டுறாது, இது அணு கட்டல்னு சொல்லிட்டு போடலாம். ஓகே. அதாத்தா என் பேரனுக்கு பார்க்குறதா என் கொள்கையை பார்க்குறதா என்ன பண்ணுறது தெரியல. சின்ன பசங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க.
அது வந்து நல்லதா கெட்டதா தெரியாது. அதான் ஒருத்தர் சொன்னார், அதிமுகலேருந்து பெண்கள் வாக்குகள், திமுகலேருந்து மைனாரிட்டி வாக்குகள், அப்புறம் நாம் தமிழ்லேருந்து இளைஞர் வாக்குகள், பாஜகலேருந்து நடுத்தர வாக்குகள், காங்கிரஸ் உள்ள திமுக எதிர்ப்பு வாக்குகள், ரஜினி வாக்கு, புதிய வாக்காளர்கள், கமல் வாக்கு, சிறுதுளி பெருவெள்ளமாக வரும் போல என்றார். ஓகே, இது எந்த அளவுக்கு இங்கே உண்மைன்னு தெரியல. இது என்னன்னா அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் காதில் கேட்குறோம். ரைட்டாக தப்பான்னு சொல்ல முடியும் நம்ம இல்லை. 4ஆம் தேதி தான் பதில் கொடுக்கும். ஆனால் நம்ம காதில் கேட்டவங்க நம்ம வாசகர்கள்ட்ட பதுங்குமே தவிர நம்ம கருத்தாக இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது உலகமெல்லாம் அறிஞ்ச ஞானியும் நான் சொல்லிக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த தேர்தல் நான் 96 ஜெயலலிதா தோப்பான கலைஞர் சொல்லும்போது கலைஞரை கிண்டல் பண்ணேன். கப்சா விடாதே கப்சாமின்னார். கலைஞர் அப்படி அன்பாக கூப்பிடுவார். கப்சாமிங்க சண்முகநாதன் கூப்பிடானப்பார். பட்ட பேர் வச்சிருப்பார் கப்சாமிம்பார். தமாஷுக்கு சும்மா விடாத கப்சாமி ஜெயலலிதா தோக்கிறதா அதுன்னு பெட்டு வைக்கிறேன்னு. அந்த கலர் இல்லைங்க இப்போ. ஓகே, அதை கூட சொன்னேன். 2 வருஷம் அதிமுக இருந்தாச்சு, அடுத்து ஸ்டாலின் தான் வருவார் 2000 சொன்னேன். அது எப்படி 3வது வாட்டை வருவார்? இல்லைங்க நம்ம ஊருக்கு எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் போகிறதுக்கு கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ கிடையாது, ஜோதிபாசு கிடையாது, ஸ்டாலின் வருவான்னு வந்தார். இந்த தேர்தலில் எந்த கணிப்புமே பலிக்க போகிறதில்லைன்னு என்னோட கருத்து. அதுக்கு காரணம் விஜயா சார்? விஜய் ஃபேக்ட் சார், விஜய் பெருசா பிரச்சாரத்துக்கு போல பல்வேறு இஷ்யூக்கள் அவர் மேல வந்து எழுப்புறாங்க. அதையும் மீறி அவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னா அதுக்கு என்னதான் சார் காரணம்? ஒரு கேள்வி கேட்டேன். விஜயகாந்த் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. தமிழ்நாட்டில் அதிமுக மாற்றா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்தை பார்த்தா. ஆமாம், நல்லா வளர்ந்தார். தோட்டி போட்டாரெல்லாம் அப்புறம் வளர்ந்தார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். அடுத்து முதலமைச்சர் நார்கள், அடுத்த ஜம்ப் முதலமைச்சர் நார்கள் தான். கொஞ்சம் அவசரப்பட்டார். ஒரு 2 வருஷம் ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிருக்கான்னு யாரோ சொன்னாங்க அதிமுக தலைவர்கள். அவர் கூப்பிட்டு இப்படி அஜித் போயிடுறாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் விஜய் வந்து உட்காருங்க. ஏன்னா ஜெயலலிதா விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு தைரியசாலின் ஏதோ சம்திங் நடந்து போச்சு. அது இனிமேல் சரித்திரத்தை மாற்ற முடியாது. எப்போவுமே நம்ம எனக்கு 3வது ஆல்டர்னேட் தேடுவாங்க. அந்த இடத்துல டக்குன்னு வந்து விழுந்தவர் அண்ணாமலை. ஓகே, எல்லாரும் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. இளைஞர்கள், யூத்து கீத்தெல்லாம். அண்ணாமலை பதவி விட்டு எடுத்த உடனே எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி அண்ணாமலை சொல்லி பல இளைஞர்கள் பாஜக வாக்கு போடல நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, பல இடங்களில் பாஜகவுக்கு வாக்கு போடல. மனசாட்சி பிரகாரம் போட்டாங்க. தாவகாவும் இருக்கலாம், நாம் தமிழர் இருக்கலாம், அதிமுக போடாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆல்டர்னேட் ஃபோர்ஸாக அண்ணாமலைக்கு அடுத்து பார்க்கப்பட்ட முகமாக இருந்தவர் விஜய். அது ஜெயிப்பாரா இல்லையா நான் அதுக்குள்ளே போக தயாராக இல்லை. அவங்க எப்பவுமே தேடுதல் வேட்டில் இறங்குவாங்க. ஓகே, திராவிட கட்சிகளை மாற்றா யார் வருவார்? அண்ணாமலை அப்படின்ற வந்தார். அவரை ஒன்றும் பண்ணிட்டீங்க, விஜய் பிடிச்சிட்டாங்க. அது ஒரு காரணம். இதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் உலகம் முழுக்க இருக்காங்க. அது ஒரு காரணம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களான்னு கேட்டால் விரும்புகிறார்கள் காரணம். ஆனால் விஜய் தனித்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் கேட்பாங்க. அதுக்கு 4ஆம் தேதி தான் பதில் சொல்லணும். நம்ம யோசிச்சு சொல்ல முடியாது. சார், அண்ணாமலை அடுத்து என்ன பண்ண போறாரு சார்? அண்ணாமலை நான் இன்றைக்கி முக்கியமான பாஜக தலைவர்கிட்ட பேசி சும்மா டெய்லி காலைல கூப்பிட்ற மாதிரி பேசியிருந்தேன். சொன்னார் வந்து அநேகமாக தேர்தலில் வந்து ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரும்னார். எதிர்பார்த்தமான 27 2 வரும் அப்படின்னாரு. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா அதான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்னு கேட்டார். என்ன பண்ண போகிறீங்க கேட்டாங்க. ஒன்று இவரே ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க, டெல்லி கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொல்லுவோம். அப்போது திருப்பி நோட்டாலேருந்து 18 கொண்டு போய் 18லேருந்து 2 3 கொண்டு வந்த சிச்சுவேஷன் வந்தாச்சு. அண்ணாமலை கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு மாநில தலைவராக்கி திருப்பி கட்சி வரலன்னு சொல்லலாம். அண்ணாமலை சில கண்டிஷன்லாம் கூட போடலாம். என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் சொல்லப்படி கேட்கணும், கோஷ்டி போதல் இருக்கக்கூடாது, ஃபுல் கண்ட்ரோல் எங்கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்கலாம். இல்லை அது சரி வரனா எம்பி ஆந்திராவிலேருந்து எம்பி ஆகி ராஜ்யசபா கொண்டு போய் உட்கார வச்சுட்டு யாராவது தலைவராக போடலாம், இளம் தலைவர்கள் யாராவது தேடலாம். சார், இன்னொரு ராஜ்யசபா எம்பி இருக்காரே சார், மினிஸ்டராகவும் இருக்காரே சார். மினிஸ்டராக இருக்கார். பட் தேர்தல் தோற்று போனால் அவர் என்ன ஆவார்னு தெரியலையே. அது சில கண்டிஷனோடு தான் கொடுத்துருக்கலாம். இப்போ சில முன்னாள் ஆணையர்கள் இந்நாள் மந்திரிக்கெல்லாம் மோடி சில கண்டிஷனோடு தான் கொடுத்தாராம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதான் அவங்க கடைசி தேர்தல். ஓகே, நீங்கள் இருக்கிற பதவி ராஜினாமா பண்ணிடணும். இல்லை இனி புது பதவி கேட்கக்கூடாது, அடுத்த எலெக்ஷன் தேர்தலும் கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனோட சில பேர் கொடுத்தா கேள்விப்படுறோம். தெரியாது நமக்கு. அப்படி இருக்கும்போது ராஜ்யசபா ஆந்திராவில் இப்போ காலியாக இருந்துன்னு கேள்விப்படுறோம். பவன் கல்யாணோட இது அண்ணாமலை போயிட்டாருன்னா எம்பி ஆகிடுவார். அப்புறம் கேபினெட் கொடுக்கணும்னு கஷ்டம் கிடையாது. ஓகே, ஏன்னா முருகன் இருந்தாலும் இருக்காட்டியும் இன்னொரு கேபினெட் கொடுக்கலாம். முருகன் எடுத்துட்டு கேபினெட் பண்ணலாம். அது என்ன பண்ணுவான் நம்ம ஜோசியை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த 2 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் யார் வராங்கிறது பார்க்கணும். பாஜக தலைவர் மாற்றப்படுவது உறுதின்னு சொல்றீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. உறுதின்னு சொல்ல முடியாது நம்ம மோடியோ அமித்ஷாவோ கிடையாது. ஸோ வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சாங்கன்னா யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்க தான் தண்டனை எடுத்தாகணும். தொண்டனை போய் தண்டிக்க முடியாது, நீங்கள் தலைமை தான் எடுத்தாகணும். ரொம்ப நன்றி சுவாமி சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சிகள்லையும் வந்து தலைவர் மாற்றம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க.
எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. மே 4 அன்னைக்கு சந்திப்போம் சார். நேரில் பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.